அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல வால்யூம் ஆஃப் எ சாலிட் bounded by the planes x0, y0, z0, x plus y plus z equal to 1. இது வேற ஒண்ணுமில்ல சார், வெறும் டெட்ராஹெட்ரான் தான். டெட்ராஹெட்ரான் தான். அதோட வெர்டிசஸ் என்ன சார்னு கேட்டீங்கன்னா ஆரிஜின் 0 0 0, தென் 1 0 0 and 0 1 0 0 0 1. ஸோ ஏபிசி இப்போ எல்லாமே 1 1 1 கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதனோட ஆன்சர் 1/6 தான் வரும். ஏன்னா இது ஏபிசி இன்கேஸ் 0 0 0 தென் 0 ஏ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதனோட ஆன்சர் ABC/6. ஓகேங்களா? ஸோ அதனால இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனோட ஆன்சர் 1/6 தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம வால்யூம் வின்றது என்னன்னு தெரியணும். ஸோ வால்யூம் கேபிட்டல் வி அதுக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் டிஇசட் தென் டிஒய் தென் டிஎக்ஸ். ஓகேங்களா? வால்யூம் கேபிட்டல் வி. அப்போ முதல்ல இசட் லிமிட் ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல்ஸ் டு 1 கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு இசட் லிமிட் வேணும். அப்போ இசட் லிமிட் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இசட் மட்டும் ஒரு சைடில் இருக்கட்டும், பேலன்ஸ் எல்லாம் ஆரிஜின்ஸ் தள்ளி விடுங்க. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்து ஒய் லிமிட் வேணும். ஸோ ஒய் லிமிட் வேணும்னா இசட்டுக்கு மட்டும் 0 போடுங்க. அப்போ இசட்டுக்கு மட்டும் 0 போட்டால் இந்த டைம் என்ன ஆகும் சார்? சே ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட வச்சுக்கலாம். அப்போ 1 எப்படி கன்வெர்ட் ஆகுன்னு பாருங்க. ஒய் இசட்டுக்கு 0 போட்டால் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ ஒய் ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் லிமிட் வேணும். ஸோ எக்ஸ் லிமிட் வேணும்னா ஒய்க்கும் 0 அண்ட் இசட்டுக்கும் 0. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னவா கன்வெர்ட் ஆகுன்னு பாருங்க சார். வெறும் எக்ஸ் அலோன் 1 ஆகும். எக்ஸ் அலோன் 1. அப்போ இப்போ நம்மளோட லிமிட்ஸ் ஒரிஜினல் இன்டகிரேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா வால்யூம் கேபிட்டல் வி ஈக்குவல்ஸ் டு ட்ரிபிள் இன்டகிரல் வேணா கரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ ட்ரிபிள் இன்டகிரல் டிஇசட் dy dx. ஸோ எக்ஸ் அவுட்டர் இன்டெகிரல். அப்போ மினிமம் எல்லாமே 0 தான். ஏன்னா அப்படி தானே கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் 0, இசட் 0. அப்போ மினிமம் 0, எல்லாத்துக்குமே மினிமம் 0 தான். எக்ஸுக்கான மேக்ஸிமம் 1, ஏன்னா எக்ஸ் அவுட்டர் இன்டெகிரல். ஒய் மிடில் மேக்ஸிமம் 1 மைனஸ் எக்ஸ். இசட் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். இசட்டுக்கானது 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அவ்வளோதான் சார். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம யாரை சார் டார்கெட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இசட்டை தான் டார்கெட் பண்ணணும். இசட்டை தான் முதல்ல எவாலுவேட் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ இங்கே ஒன்றுமே இல்லைன்னாலும் 1 இருக்கிற மாதிரி மெயின் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க சார். இன்டெகிரல் 0 to 1 டிஸ்டர்ப் பண்ணலை, 0 to 1 மைனஸ் எக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஓகேங்களா? அப்போ 1 இன்டூ டிஇசட்னா வெறும் இசட் மட்டும் வரும். இப்போ லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், தென் dy dx சும்மா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆகுன்னு பாருங்க சார். இன்டெகிரல் 0 to 1 0 to 1 மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்பர் லிமிட் போட்டால் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், லோவர் லிமிட் 0 வேண்டியதே இல்லை. ஸோ நவ் இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு dy dx சும்மா தான். இப்போ என்னோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னர் இன்டெகிரல், அதாவது இந்த இன்டெகிரேஷனை ஒர்க் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் யார் சார்? ஒய்யை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்போ ஒய் தான் வேரியபிள். அப்போ இந்த 1 மைனஸ் எக்ஸ்ன்றது என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்போ இன்டெகிரல் 0 to 1 அப்படி இருக்கட்டும் சார். இந்த 1 மைனஸ் எக்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் கூட யார் சார் வருவா? வேரியபிள் ஒய் வரும். தென் ஒய் டிஒய் மட்டும் இருக்கும். அதுக்கான வேல்யூ என்ன சார்? ஒய் ஸ்கொயர் பை 2 இல்லைங்களா? லிமிட் 0 to 1 மைனஸ் எக்ஸ் கூட டிஎக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அப்பர் லிமிட் ரீப்ளேஸ் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இன்டெகிரல் 0 to 1 அப்படியே இருக்கட்டும், 1 மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்பர் லிமிட் ஒய்க்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் போடுறோம். தென் மைனஸ் இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இன்டூ டிஎக்ஸ். இப்போ இந்த ரெண்டு டைம் பாருங்க சார். இது 1 மைனஸ் எக்ஸ் தான், இது 1 மைனஸ் எக்ஸ் தான். அப்போ என்ன சார் ஆகும்? 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம்.
ஸோ 0 to 1 1 minus x whole square minus 1 by 2 கூட 1 minus x whole square along with dx. அப்போ இது என்னன்னு பாருங்க சார், இங்கே 1 டைம் 1 minus x ஸ்கொயர், இங்கே ஆஃப் டைம் 1 minus x ஸ்கொயர். அப்போ 1 minus 1 by 2, 1ல அரை போச்சுன்னா என்ன சார் ஆகும்? 1 by 2 இல்லைங்களா? இது 1 டைம் 1 minus x ஸ்கொயர், இது ஆஃப் டைம் 1 minus x ஸ்கொயர். அப்போ இது என்ன சார் ஆகும்? 0 to 1 1 by 2 டைம்ஸ் 1 minus x whole square dx ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இந்த 1 by 2 எடுத்து வெளியே வச்சிடலாம். அப்போ இன்டெகிரல் 0 to 1 இந்த 1 minus x whole square டைரக்ட் ஃபார்முலா தெரியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் a minus b whole square ஃபார்முலா தான், வேற ஆப்ஷனே இல்லை. ஓகேங்களா? அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. லிமிட் என்ன சார்? இன்டெகிரேட் பண்ணல இன்னும். அப்போ இந்த 1ன்றது dx, x ஸ்கொயர் இன்டூ dx, x இன்டூ dx, மூணையும் தனித்தனியாக ஒர்க் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? அப்போ 1 by 2 keep as it is. 1 into dxனா கான்ஸ்டன்ட் கூட வேரியபிள் x. x ஸ்கொயர் dxக்கான வேல்யூ x cube by 3 மைனஸ் 2 அப்படி இருக்கட்டும். x dxக்கான வேல்யூ x ஸ்கொயர் by 2. அவ்வளோதான் சார். லிமிட் 0 to 1. லிமிட் 0 to 1. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுன்னு பாருங்க சார், 1 by 2 அப்பர் லிமிட் போடுங்க சார், எக்ஸுக்கு பதிலாக 1. 1 கியூப்னா 1 தான், 1 கியூப் பை 3 மைனஸ் 2 கட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 1 ஸ்கொயர் கிடைக்கும். லோவர் லிமிட் போட்டால் ஃபுல்லாக 0. அப்போ இதுவும் 1, இதுவும் 1. அப்போ 1 1 என்ன சார் ஆகும்? கட் ஆயிரும். அப்போ 1 by 2 கூட 1 by 3 இருக்கும். அப்போ 1 by 2 into 1 by 3 என்ன சார் ஆகும்? 1 by 6. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஆன்சர் கண்டிப்பாக 1 by 6 தான். ஸோ வால்யூம் V is equal to 1 by 6 cubic units. 1 by 6 cubic unit. அவ்வளோதான் சார். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.